நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோம். என்ன ஃபர்டிலைசர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்மளோட தோட்டத்தில் ரோஜா செடிகளுக்காகவே இந்த ஃபர்டிலைசர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு செடி வாங்கி வந்து இல்லை நம்ம கிட்டேருந்து சென்ட் பண்ண சொன்னாலும் சென்ட் பண்ணி அந்த ரோஜா செடியை வந்துட்டு நம்ம மண்கலவெல்லாம் ரெடி பண்ணி அந்த செடியை வைக்கும்போது ஒரு மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம விரும்பி நம்ம வாங்கின ரோஸ் செடி இப்போ நம்ம வீட்டில் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அந்த ரோஸ் செடியை வாங்கினது வெறும் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்தால் ரோஸ் செடி வந்து சரியாக பூ பூக்காது, துளிரும் எடுக்காது. அதுக்கான சத்துக்களும் அதுக்கான உரங்களும் கொடுக்க ஆரம்பிக்கும் போது தான் ரோஸ் செடி நல்லா பூக்கள் பூக்கும், நிறைய மொட்டுக்கள் வைக்கும், அதே மாதிரி துளிரும் எடுக்கும். நம்ம வாங்கி வச்சு இப்போ நடவு செய்கிறோம் அப்படின்னா ஒரு 5 நாளில் புது துளிர் எடுக்க ஆரம்பிச்சிடணும். அந்த அளவுக்கு மண்கலவை ரெடி பண்ணிடணும். ஒரு 2 வாரத்திலேயே நம்ம வந்துட்டு ஃபர்டிலைசர் ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ தான் நிறைய துளிர் எடுத்து மொட்டுக்கள் வைக்கும், பூக்கள் வைக்கும். ஸோ இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்க ஃபர்டிலைசரும் அதே மாதிரி தான். டாப் ரோஸ் பவுடர். இது வந்துட்டு பேர்லேயே இருக்குது, டாப் ரோஸ்க்கான பவுடர். இது வந்துட்டு 1 ஸ்பூன் ஒரு செடிக்கு கொடுத்தாலே போதும், அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இதை நான் ரெகுலராக நம்ம தோட்டத்துக்கு கொடுப்பேன். அது ஒரு ரோஸ் செடிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃபர்டிலைசர் கொடுப்பேன். ஸோ இது வந்துட்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதை பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பவுடர் ஃபார்மில் இருக்கும், அதாவது போன் மீல் ஃபார்மில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம பாதி எடுத்து கொட்டினாலே போதும், 1 ஸ்பூன்னு எல்லா விதமான ரோஸ் செடிக்கும் வச்சுட்டு வரலாம். இது வந்துட்டு பார்க்குறதுக்கு போன் மீல் மாதிரி நல்லா பவுடரி ஃபார்மில் இருக்கும். ஸோ இதை என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம ரோஸ் செடியில் இந்த தேவையில்லாத வீட்ஸ், அதாவது களை செடிகள் எல்லாம் பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேர் கிட்ட போடாமல் வேரை விட்டு தள்ளி மணலை சுற்றி போட போகிறோம். ஸோ இப்படி போட்டுட்டு மண்ணை நல்லா கலரி விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுட்டா போதும். 15 நாளில் நல்ல புது துளிர் எடுக்க ஆரம்பிச்சிரும், அதே மாதிரி மொட்டுக்களும் வைக்க ஆரம்பிக்கும். இந்த ஃபர்டிலைசரை பொறுத்த வரைக்கும் 15 days ஒன்ஸ் கொடுத்தாலே போதுங்க. இது வந்துட்டு நல்ல ஒரு ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசர். இதில் வந்துட்டு நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், சல்ஃபர், கால்சியம் இத்தனை சத்தும் இருக்குது. ஸோ இதை எப்போ கொடுக்கலாம்? ஈவினிங் டைமில் கொடுக்கணும். இந்த மாதிரி மண்ணை வந்துட்டு நல்லா கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு நல்லா ஓரத்தில் போட்டு விட்டுட்டு 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன், பெரிய செடியாக இருந்தால் 1.5 ஸ்பூன், சின்ன செடியாக இருந்தால் 1 ஸ்பூன் போட்டு விட்டுட்டு தண்ணியை நல்லா ஊற்றி விட்டுருங்க. நீங்கள் ஆல்ரெடி ரோஜா செடி வச்சுருந்தீங்க, ஆனால் அந்த ரோஜா செடியில் இப்போ தான் வந்துட்டு ப்ரூன் பண்ணி விட்டுருக்கீங்க அப்படின்னா ப்ரூன் நல்லா பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபர்டிலைசரை நம்ம கொடுக்கலாம். அப்பையும் புது துளிர்கள் சீக்கிரம் எடுக்க ஆரம்பிக்கும். இல்லை நம்ம வந்துட்டு ரோஸ் செடியே இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நம்ம நடவு செய்கிறோம், அதை வந்துட்டு இந்த ஃபர்டிலைசர் கொடுக்கலாமா அப்படின்னா உடனே நடவு செஞ்ச உடனே இந்த ஃபர்டிலைசரை நம்ம கொடுக்க வேண்டாம். ஏன்னா வந்துட்டு நம்ம ஆல்ரெடி மண்கலவையில் மண்புழு வரும், தொழு வரும், ஆட்டு தொழு வரும், அதுக்கடுத்தது வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கு, அப்புறம் உயிர் உரங்கள், இதெல்லாம் மண்கலவை ரெடி பண்ணி நம்ம பாட்டிங் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்காக ஒரு 15 நாள் விட்டுட்டு இந்த ஃபர்டிலைசரை நீங்கள் கொடுக்கலாம். இந்த ஃபர்டிலைசரை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஒரு க்ரோத் பூஸ்டர். 2வது இது வந்துட்டு ஒரு ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசர். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசரை கொடுத்து பாருங்கள், ரிசல்ட்டை நீங்களே சொல்லுவீங்க கமெண்ட்டில். அந்த அளவுக்கு பூக்கள் பூக்கும். நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது வந்து மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம், தலைமுடிக்கும் முகத்துக்கும். இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க.
இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது வந்துட்டு மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க. ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அதே மாதிரி எந்த சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷனோ கார்டனிங்கை பற்றி இருக்குது அப்படின்னிங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங்.